எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று போட்டிருந்த வீடியோக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. தேங்க்யூ ஃபார் தட் எவ்ரி ஒன். ரொம்ப நன்றி. ப்ளஸ் வந்து நேற்று வந்து சில சஜஷன் சொல்லியிருந்தீங்க, அதையும் நான் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து சீக்கிரமாக வந்து லென்த்தாக போகணும் வீடியோ, அப்புறம் வந்து கொஞ்சம் லவுடாக பேசுங்க, இதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதெல்லாம் அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்றைக்கோட அனாலிசிஸோடு போயிடலாம். நேற்று நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ் படி பார்த்திங்கன்னா 4 ஹவரில் நம்ம அதாவது பை போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4 ஹவரில் நம்ம ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு க்ளோஸ் தேவை அப்படின்னு நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து இந்த லெவலில் வந்து நான் மார்க் பண்ணி 4 ஹவரில் இதுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சா கண்டிப்பாக நம்ம இங்கேருந்து வந்து பை போகலாம். அதுக்கு வந்து நான் க்ளீன் ரேஞ்ச் வந்து இது வரைக்கும் இருக்குது லெஃப்ட் சைடில், இந்த க்ளீன் ரேஞ்சை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் வந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா கேப் அப்பில் நம்ம இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு சில செட்டப்ஸ் இருந்திருக்கும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 ஹவரோட ஃபஸ்ட்டு 4 ஹவரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு க்ளோஸ் வச்சாச்சு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே நம்ம க்ளோஸ் வச்சாச்சு. அண்ட் தென் செகண்ட் கேண்டலில் அந்த ரெசிஸ்டன்ஸையும் நம்ம ரீடெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து அந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை அடுத்த கேண்டில் ஒரு விக்கு விட்டு நம்ம வந்து பிரேக் அவுட்டும் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளிப்லேருந்தே எனக்கு ட்ரேட் கிடச்சிது. நான் ஃபஸ்ட் ட்ரேட் இந்த ஃப்ளிப்பில் தான் எடுத்தேன் காலையில். இந்த ஒரு 8:39 அந்த டைமுக்கு எடுத்தேன்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சில் வந்து அழகான ட்ரேட் கிடச்சிட்டு 30 மினிட்ஸில் நம்ம வந்து 50 பிப்ஸ் அந்த மாதிரி கேப்சர் பண்ணோம். ஃபஸ்ட்டு 4 ஹவரில் ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்லபடியாக வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை நல்லா வந்து ரீடெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ரீடெஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது திரும்ப வந்து புல்லிஷாக மாறி இந்த இடத்த அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஃப்ளிப் ஆகும்போது ஒரு நல்ல என்ட்ரி இருந்துச்சு. நிறைய பேர் கேட்ச் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொமெண்டம் ஆக்சுவலாக ஒரு 300 பிப்ஸ் ரேஞ்சு கிடைச்சது. இல்லை யாருன்னா இம்பல்ஸாக எடுத்துருந்தீங்க இந்த இது க்ளோஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா தாராளமாக ஒரு 400 பிப்ஸ்க்கு மேலே கிடைச்சது. ஸோ இதுதான் இன்றைக்கி 4 ஹவர் இந்த நிலமையில் தான் இருக்குது. அண்ட் தென் 4 ஹவர் வந்து ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு இப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இந்த லாஸ்ட்டு ப்ரீவியஸ் கேண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்காத வேற நம்ம வந்து இந்த ரேஞ்சில் சுற்றிட்டுருப்போம். அதாவது இந்த ரேஞ்சில் சுற்றிட்டுருப்போம். இப்போது திரும்பவும் இந்த லெவலை வந்து நம்ம ரீடெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒன்ஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டா கண்டிப்பாக வந்து நம்ம இதை டார்கெட் பண்ணலாம். இப்போது சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கேருந்து பிரேக் அவுட்னா இது வந்து டார்கெட்டாக நம்ம எயின் பண்ணியிருப்போம். நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 50% வந்து அட்டைன் பண்ணிவிட்டு இப்போ வந்து திரும்பவும் ஒரு ரீபவுண்ட் ஆகுது. ஸோ வந்து வால்யூம் பத்தல, ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த மைனர் ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே வச்சா நம்ம கிளியராக வந்து இந்த ரேஞ்சை வந்து நம்ம டார்கெட் பண்ணலாம். அது வரை வந்து நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு செஷனாக தான் இருக்கும். அந்த ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இப்போது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து ஒரு நல்ல வந்து பேரிஷ் மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது ஒரு ட்ரேட் எடுக்கலாம், இல்லை பேரிஷ் மொமெண்டமில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கரண்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் விக்காக கூட இருக்கலாம். இப்போ இதுக்கு லிட்ரலி நோ பாட்டம் விக் இன்னும் க்ரியேட் ஆகலை. ஸோ அந்த பாட்டம் விக்கை நம்ம கேட்ச் பண்ணலாம். அது எப்படின்னா ஒன்ஸ் வந்து
என்ன சொல்கிறது, இப்போது மேலே போயிருக்கு இந்த கேண்டில், இது அப்பர் விக் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த இடத்த நம்ம பிரேக் பண்ணும்போது நம்ம இங்கேருந்து இந்த இந்த இடம் வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ணலாம். 16 to 10 60 பிப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து மேபி இந்த விக்ஃபில்ல நம்ம எய்ம் பண்ணலாம். விக்ஃபில்ல எய்ம் பண்ணலாம். அட்லீஸ்ட் மினிமம் வந்து 50 பிப்ஸ் நம்ம எய்ம் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கலாம். இந்த இடத்துலேருந்து நம்ம இது வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த விக்ஃபில் எய்ம் பண்ணலாம். நான் சொல்கிறது வந்து இந்த இந்த லெவலுக்கு மேலே தாண்டாத வரைக்கும், இந்த லெவலுக்கு மேலே தாண்டி க்ளோஸ் வைக்காத வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரேட்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இது. நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் வந்து ஒன்ஸு வந்து நமக்கு இல்லை மேலே போகல, இதுக்கு மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மதித்து வந்து கீழே வருது மார்க்கெட் அப்படின்னா, ஒன்ஸ் இதுக்கு கீழே இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 388க்கு கீழே ஒரு 4 hour க்ளோஸ் வச்சா தாராளமாக நம்ம வந்து இந்த ரேஞ்சையோ இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த இந்த 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 க்ளீன் ரேஞ்சையோ நம்ம எய்ம் பண்ணலாம். ஒன்ஸ் அப்போ வந்து இது ஃபெயில்டு பிரேக் அவுட் ஆகிடும் டே கேண்டலில், இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கும் போதோ என்னவோ, அப்போ வந்து நம்ம இந்த ரேஞ்சை வந்து நம்ம எய்ம் பண்ணலாம் இது வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி தான், போன வீக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதுக்கு முன்னாடி வீக்கு ஒரு பிரேக் அவுட் ஆனதை வந்து ஃபெயில்டு பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரேஞ்சிலே வந்துருச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி இதெல்லாம் பாசிபிள் எப்போ அப்படின்னா, இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கும்போது. இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கும்போது நம்ம புல்லிஷ் மொமெண்டம் இது வரைக்கும் எய்ம் பண்ணலாம். இது 4 hour. நம்ம ட்ரேட் பண்ணுறது 30 மினிட்ஸ் தானே, 30 and 15. ஓகே, 30ல் நமக்கு எங்கெங்கெல்லாம் ட்ரேட் கிடச்சிருக்கு அப்படின்னு இன்றைக்கி சும்மா ஒரு அலசல். இந்த இடம் வந்து ஒரு நல்ல இந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சது. இது அந்த கேண்டலோட விக் ஃபார்மேஷனு. நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஓப்பன் ஆனது டைம் இது. அந்த 4 hour கேண்டில் சொல்கிற எல்லாமே ஒரு நல்ல புல் பேக்கு. ப்ளஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்து வந்து மேலே, அதுக்கப்புறமா மேலே வந்து க்ளோஸ் வச்சாச்சு. திரும்ப ஒரு ரிஜெக்ஷனு. இந்த இடம் வந்து இந்த விக்கை விட இந்த விக்கு கீழே வந்து க்ளோஸ் மேலே போய் க்ளோஸ் வச்சதுனால நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து வந்து ஒரு 50 பிப்ஸு இந்த க்ளோஸுக்கு மேலே வரும்போது நான் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தேன் 50 பிப்ஸு. அதே மாதிரி அப்புறம் ஒரு இந்த இடம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் கிடச்சி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆச்சு. அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா வெயிட் பண்ணோம் அகைன் வந்து, ஏன்னா இது வந்து 4 hourல புல்லிஷ் மொமெண்டம் ஆகிடுச்சு. புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கும்போது நமக்கு வந்து இப்போ செல்லிங் நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் நம்ம நினச்சிருந்தா வந்து முடியும், இந்த லோ உடைக்கும் போது நம்ம ஒரு செல் எடுத்துருக்கலாம். நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் வெயிட் பண்ணேன். நான் என்ன எதிர்பார்த்து வெயிட் பண்ணேன்னா, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் போது நம்ம அடுத்த கேண்டலில் வந்து நம்ம பை போகலாம். ஏன்னா இப்போ மொமெண்டம் புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பை தான் பார்க்கணும். ட்ரெண்ட் என்ன இன்றைக்கி புல்லிஷ் மொமெண்டம். ஸோ வந்து நம்ம பை தான் பார்க்கணுன்றதுனால வெயிட் பண்ணேன், இந்த இடத்துல செல் அடிக்காமல். ஸோ இது வந்து ஒரு நல்ல புஷ் கொடுத்து மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட் கேண்டலும் ஒரு ரிஜெக்ஷனு கீழே வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த கேண்டலில் ஒரு பை போகணும். பை இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல, அதாவது 50 பிப்ஸ் எங்கே எடுத்தாலும் ட்ரேட் வந்து 50 பிப்ஸ் தான், அதுக்கு மேலே வந்து ஹோல்டு பண்ணுறது இல்லை. அதனால் வந்து 50 பிப்ஸை எடுத்து இங்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெருசாக ட்ரேட் எடுக்கலை. வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவராலாக வந்து ஒரு மாதிரி ஜோன்லேயே சுற்றிட்டு இருந்துச்சு. செஷன்ஸ் இல்லை. அப்புறமா வந்து லண்டன் ஓப்பன் ஆச்சு. லண்டன் ஓப்பன் நல்ல ஒரு ரிஜெக்ஷனு. அதுக்கப்புறம் ரிஜெக்ஷனுக்கு மேலே ஒரு க்ளோஸு. அந்த க்ளோஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு க்ளோஸ், அதாவது இந்த ரிஜெக்ஷன் ஏரியாவுக்கு மேலே ஒரு க்ளோஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பை போயிருக்கலாம், ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். சில பேர் கேட்டாங்க. அந்த இடத்துல வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். 15ல் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இங்கே 15ல் லோவர் விக்கு இல்லை. 15ல் இந்த கேண்டில் தான் அது எக்ஸாக்டாக அந்த 30 அனாட்டமி பண்ணனா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆஃப் த 30 இது. ஸோ வந்து இதில் லோவர் விக்கு இல்லை. அதனால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அது லோவர் விக் ஃபார்ம் பண்ணால் கண்டிப்பாக கீழே வருவான். அதனால் நம்ம வந்து போகிறது ரிஸ்க்கு அப்படின்றதுனால வந்து நான் வந்து ட்ரேட் எடுக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா 30 அப்புறமா தான் தெரிஞ்சது 30 வந்து
நல்லபடியாக மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். ஸோ வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் மிஸ் பண்ணிட்டேன் இந்த ட்ரேடு. ஸோ நான் எடுத்திருந்தா எந்த மாதிரி எடுத்துருக்கலாம்னா, இது லோவருக்கு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல நம்ம வந்து பை ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணி இந்த விக் ஃபில்லு ஃபஸ்ட்டு, அதாவது ஃபஸ்ட் டார்கெட்டு அப்படி அதுக்கு மேலே போகுது அப்படின்னா 50 பிப்ஸ் அந்த மாதிரி எய்ம் பண்ணியிருப்பேன். ஆனால் மிஸ் பண்ணியாச்சு இந்த ட்ரேடு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. இது இந்த கேண்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து நான் வந்து இங்கே ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அதாவது இங்கே ஓப்பன் ஆச்சு, அப்புறம் ஒரு லோ விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே போச்சு. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணால் நம்ம வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் வில் ஆக்ட் அஸ் சப்போர்ட்டில், அதனால் இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எய்ம் பண்ணேன் 30 மினிட்ஸில் வந்து. ஏன்னா சில்வரை பேஸ் பண்ணி நான் எடுப்பேன் ஆக்சுவலாக. கோல்டு சில்வர் வந்து ஒரு மாதிரி கோயின்சிடாக போகும், 1% 2% அந்த மாதிரி. அதனால சில்வர் ஃபஸ்ட்டு ஃபால் ஆச்சு. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் எ ஃபால். ஸோ ஃபால் இருக்கும்னு தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து என்னால் இங்கே ட்ரேடு எடுத்தேன், இங்கே அதாவது செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணேன். ஸோ வந்து ஆனால் இந்த கேண்டலில் வந்து எனக்கு செல் ஸ்டாப் ஆக்டிவேட் ஆகலை. இந்த கேண்டலில் செல் ஸ்டாப்பே ஆக்டிவேட் ஆகலை. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டல் ஓப்பன் ஆகி ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து அந்த செல் ஸ்டாப், நான் இந்த கேண்டல் ஓப்பன் ஆன உடனே நான் வந்து க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறமா யோசித்தேன், இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போ வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தபோது தான் இந்த சடனாக வந்து இது செல் ஸ்டாப் ஆக்டிவேட் ஆச்சு அண்ட் டிபியும் போச்சு. அது சில்வர் வந்து ஒரு நிறைய புஷ் கொடுத்தான் கீழே. அதனால் கோல்டு மேபி இறங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அது கொஞ்சம் ரிலேட்டபுளாக இருக்கும் சில்வர் அண்ட் கோல்டு. அதனால் அது அந்த மாதிரி ஒரு ஐடியா செட்டப் இருந்ததுனால நான் வந்து இந்த ட்ரேட் எடுத்தேன். அவ்வளோதான். இன்றைக்கி எடுத்தது இந்த 3 ட்ரேடு தான். நல்லபடியாக வந்து டிபி அச்சீவ் ஆச்சு. எல்லாத்துலேயும் 50 பிப்ஸ் தான் பிடிச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 4 ஹவரில் நம்ம செக் பண்ணோன்னா இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. பையிங் போனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். செல்லிங் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஃப்ளிப்பில் நம்ம செல் பிடிக்கலாம். மினிமம் 50 பிப்ஸ் அந்த மாதிரி வந்து செல் பிடிக்கலாம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டே வந்து இன்றைக்கி பையிங்கில் தான் இருக்குது. ஸோ வந்து செல்லிங் ரிஸ்க் தான். கான்ஃபிடென்ட் செல்ஸ் எப்போ போகலாம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி என்ட்ராகும்போது நம்ம இந்த ஜோனை வந்து எய்ம் பண்ணலாம். கான்ஃபிடெண்ட்டாக நம்ம செல்லு போகிறோம் அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே திருப்பி என்ட்ரானதுக்கப்புறமா நம்ம செல்லு போகிறது மேபி ஒரு ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கலாம். ரிஸ்க் ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ட்ரேட்ஸ்னால் ரிஸ்க் தான் இருக்கும், மினிமம் ரிஸ்க்காக இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே வரும்போது. அப்படி இல்லை பைக் போகிற அப்படின்னா தாராளமாக வந்து இந்த இடத்த கிராஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நல்ல க்ளோஸ், ஒரு 30ல் க்ளோஸ் வச்சா நம்ம தாராளமாக பை போகலாம், இந்த இடத்த டார்கெட் பண்ணலாம். அவ்வளோதான் இன்றைக்கி அனாலிசிஸ். இப்போதைக்கு இருக்கிற அனாலிசிஸ் இவ்வளோ தாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு கேப் வந்து இருக்குது. கேப் ஃபில் பண்ணவும் சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். எப்போவுமே வந்து கோல்டில் கேப் ஃபில் பண்ணிடும். கேப்பு இந்த மாதிரி விக்ஸு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிடும். இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். விக்ஸு வந்து இல்லாமல் இருக்குது. இதோ பாருங்கள், காலையில் வந்து இந்த விக்கு வந்து இல்லை. 9:45 15 AM 15 கேண்டில் வந்து விக்கே இல்லை, லிட்ரலி விக்கே இல்லை. ஸோ நான் இந்த இடத்துல ஏன் செல் எடுத்தேன் நீயே நினைக்கலாம். அதாவது நீ அவங்க பையிங்னு சொன்னால் இங்கேருந்து பை போனவன் ஏன் எங்கே செல் எடுத்தான் அப்படின்னு கூட யோசிக்கலாம். இங்கே ஒரு விக்கு இல்லை, அப்புறம் கீழே இன்னொரு கேண்டலில் விக்கு இல்லை. ஸோ வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மொமெண்டமுக்கு அப்புறமா அவங்களுக்கு, அதாவது கோல்டுக்கு வந்து வால்யூம் தேவைப்படும். அந்த வால்யூம்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா இந்த மாதிரி வந்து இப்போ இது விக்கு இல்லை அப்படின்றது என்ன அர்த்தம்னா இதுக்கு கீழே ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் இருக்கும். இதுக்கு கீழே வந்து என்ன சொல்கிறது, எக்ஸிக்யூட் ஆகாத ஃப்ரெஷ் ஆர்டர்ஸ் இருக்கும். அந்த ஃப்ரெஷ் ஆர்டர்ஸை தேடி தான் மார்க்கெட் வரும். இது இங்கேருந்து லிக்விடிட்டிக்காக இந்த ஃப்ரெஷ் ஆர்டர்ஸை நோக்கி இங்கே வரும். ஸோ இது ஆல்ரெடி இருந்த எக்ஸிக்யூட் ஆகாத ஆர்டர்ஸ் இருக்குன்னும் போது தாராளமாக அந்த இடத்த வந்து ரீச் ஆகும். இப்போ இந்த இடத்த வந்து இது வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஸோ இங்கேருந்து பை போகிறது கரெக்டு. ப்ளஸ் வந்து இப்போது இந்த இடத்த வந்து திருப்பி இன்னொரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணணும். இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு தான் அவன் மேலே போகிறதா இருந்தாலும் போகணும். அதனால தான் நான் அந்த 4 ஹவரை வந்து ஃப்ளிப்பில் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த 4 ஹவர் ஃப்ளிப்பு சொன்னால அந்த கான்செப்ட் வந்து இதை பேஸ் பண்ணி தான். இப்போது இங்கேருந்து ஒரு பை கிடச்சிருக்கு. ஆனால் இந்த பைலையும் பார்த்தீங்கன்னா இந்த விக் இல்லை. இப்போ கரண்ட்டாக இப்போ மூவ் ஆகினுங்கிற கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா 15ல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக் அவுட் மாதிரி கொடுக்க போகிறான்.
ஃபேக் அவுட் மாதிரி கொடுக்குறான். அப்போ அந்த ஃபேக் அவுட்டோட இங்கே கூட ட்ரேட் எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட், இப்போ ஒரு ட்ரேட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து இந்த கேண்டில் வந்து இப்படியே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, நெக்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் வந்து இங்கே வந்து இப்படி போயிட்டு, அதாவது இந்த கேண்டலோட அப்பர் விக் ஃபார்ம் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு ஒன்ஸு இந்த இந்த ப்ரீவியஸ் கேண்டலோட லோ உடைக்கும் போது அந்த இடத்துல நம்ம ஒரு செல் ஸ்டாப் ப்ளேஸ் பண்ணி இங்கேருந்து இந்த ரேஞ்சை வந்து நம்ம கேப்சர் பண்ணலாம். அதுதான் அந்த மேபி அந்த 4 ஹவர் கேண்டலாக இருக்கும், 4 ஹவர் ஃப்ளிப்பாக இருக்கும். இது ஒன் டைப் ஆஃப் செட்டப்ஸு. நான் இன்னும் கொஞ்சம் போக போக வந்து அடுத்தடுத்த செட்டப்ஸை வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். கேட்டிங்கன்னா சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஒரு ஒரு செட்டப்ஸ்க்குனே தனியாக ஒரு வீடியோவும் பண்ணுறேன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி இப்போதைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட அனாலிசிஸ். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.